ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் என்பது ஒரு மனிதனுடைய மொத்த உருவமானது ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த மூன்றுக்குமே ஆகாரத்தை அழைக்கின்றவர் தேவன்தான். ஆவியை பொறுத்தவரையிலும் முதலில் தீயவனிடமிருந்து விடுதலை பெற வேண்டும். தீயவனிடமிருந்து விடுதலை பெற நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் 13வது வசனத்திலே நாம் தியானிக்கப் போகின்றோம். ஆத்துமாவை பொறுத்த வரைக்கும் பாவ மன்னிப்பு வேண்டும். அந்த கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாக தேவ வசனங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய ஆத்துமாவுக்கு பாவ மன்னிப்பு உறுதியாகிறது. அந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உறுதியாகிறது. இது நமது ஆத்துமாவுக்கு வேண்டிய ஆகாரமாகும். ஆனால் சரீரத்திற்கு வேண்டிய ஆகாரமானது அப்பம். அதாவது அப்பம் மாத்திரமல்ல, சரீரத்திற்கு தேவையான அனைத்தையுமே, உணவும் அதில் அடங்கும், உடையும் அடங்கும், உறைவிடமும் அடங்கும், உடல் நலமும் அடங்கும். இப்படியாக எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து ஆதரித்து அருளும் என்றுதான் இந்த ஜெபத்தினுடைய நோக்கம். அதாவது சரீரத்திற்கு தேவையான ஆகாரம் நமக்கு உணவு, உடை, உறைவிடம், உடல் நலம், இந்த 4மே நமக்கு வேண்டும். ஆக இந்த ஆகாரத்தை தேவன் ஒருவரால் மாத்திரமே ஆசீர்வதித்து தர முடியும். அவர் அப்படி தர முடியாவிட்டால், அவர் தாங்கி நடத்தாவிட்டால் நிச்சயமாக நாம் ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. ஏன், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வணங்காதவர்கள், நாத்திகர்கள் கூட உணவின்றி வாழ முடியாது. அந்த உணவு தர வேண்டுமென்றால் கர்த்தர் மழையை பெய்ய செய்ய வேண்டும். கர்த்தர் மழையை நிறுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர், மழையை பெய்ய செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். ஆகவே கர்த்தர் மழையை நிறுத்திவிட்டால் விளையாது. அப்பொழுது அப்பத்திற்கு அல்லாட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆகவே நாத்திகர்களுக்கு கூட உணவை அளிப்பவராக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை தான் இது சரீரத்திற்கு தேவையான 4 காரியங்களை குறித்து தேவனிடத்திலே நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். உணவுக்காக ஜெபிக்க வேண்டும், உடல் நலத்துக்காக ஜெபிக்க வேண்டும், உறைவிடத்திற்காக ஜெபிக்க வேண்டும், உடைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த 4. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆடம்பரங்களுக்காக, வீணான சொகுசுகளுக்காக ஜெபம் இருக்கின்றன. இந்த ஜெபம் இருக்கக்கூடாது என்பதை தான் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக வலியுறுத்துகிறார். ஆகவே கர்த்தர் மனிதனுக்கு தேவையான, சரீரத்திற்கு தேவையான 4 காரியங்கள் முக்கியம். இந்த 4 காரியங்களை நாம் இன்று சொன்னது போல உணவு, உடை, உறைவிடம், உடல் நலம், இவைகளுக்காக நாம் அனுதினமும் இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று தேவனிடத்திலே கேட்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.